இப்ப நாங்க நிக்கிறது வந்து திருவோணமலையில இருக்கிற அரிசி மலைன்ற மலையின் அடிவார பகுதி. அந்த இடங்கள் வந்து உண்மையில ஒரு பௌத்த பிக்குவால ஆக்கிரமிக்கப்பட்டு, அந்த இடங்கள்ல பௌத்த கோயில் கட்டப்பட்டிருக்குது. இது இன்றைக்கு அரசியல்லயும் ஒரு பெரிய பிரச்சனையா காணப்படுது. உண்மையில பௌத்த கோயில் கட்டுறது, கும்பிடுறது எல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா பௌத்தர்கள் இல்லாத இடத்தில ஏன் இப்படி கட்டப்படுகிறது என்றதுதான் இப்ப அரசியல் ரீதியா உள்ள ஒரு பாரிய பிரச்சனை. இந்த மலைக்கு ஏறுற பாதை தான் இது. இந்த பாதைய பாருங்க. இது கார்ப்பரேட் போட்டு இருக்குது. அநேகமா எல்லா இடங்கள்லயும் இந்த இடத்துல வந்து மக்கள் குடியிருப்பு குறைவா இருந்தாலும், அந்த வீதிகள் இந்த பௌத்த விகாரைக்கு வர்றதுக்காக வேண்டி இப்படி கார்ப்பெட் எல்லாம் போட்டிருக்கணும். இந்த மலையில ஏறைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பக்கமும் பத்த காடுகள் இருக்குது. அது காடுகளா இருந்தாலும் அந்த இடம் சரியான அமைதியான ஒரு பிரதேசமா தான் இருக்குது. ஒரு ரம்மியமான இயற்கைக்கு பொருந்தக்கூடிய இயற்கை நேயமிக்க ஒரு இடமா தான் இருக்குது. இந்த இடம் வந்து இந்த பௌத்த பிக்குகளால ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னுக்கு, இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா தான் காணப்படுது. இந்த மலையில ஏறி நாங்கள் இறங்கினோம்னு சொன்னா, அங்கால ஒரு அழகான கடற்கரை இருக்குது. நாங்கள் அந்த அழகான கடற்கரையை நான் உங்களுக்கு பிறகு காட்டுறேன். இப்ப நாங்கள் இதால போய் கொண்டிருக்கிறோம் இந்த பாதையால. இங்க இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன குறிப்புகள் எழுதி வச்சிருக்கிறோம். இதுகளுக்குள்ள அந்த பிக்குமார் தியானம் செய்றதுக்குன்னு சொல்லி அந்த சின்ன சின்ன குடில்கள் போட்டு வச்சு கிடக்கு. ஆனா, அதுக்குள்ளேலாம் நாங்கள் போகல உள்ளுக்கு. ஏன்டா, அது முழுக்க முழுக்க பிக்குமார்கள் பயன்படுத்துறதுக்காக வேண்டி தான் அந்த கொட்டில்கள் கட்டியிருக்கணும். அது கிட்டத்தட்ட அந்த பர்ணசாலைகள் போல உள்ளுக்கு அமைச்சிருக்கணும். இதில சில இடங்கள் வந்து பொதுமக்கள் போக இயலாது. அந்த ஏற்கனவே ரோட்டின் அந்த மேல் பக்கத்தால நாங்கள் அங்கால போக இயலாது. இப்படியே திரும்பி இந்த காட்டுக்குள்ளால நாங்கள் போனோம்னு சொன்னா, இதுதான் அந்த அ பான்சாலை இருக்கிற கோயில். பௌத்த கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். அந்த மெயின் ரோட்டால இறங்கி கொஞ்சம் உள்ளுக்கு போகணும். கிட்டத்தட்ட மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளுக்கு நாங்க நடந்து இந்த காட்டுக்குள்ளால போனா தான் அந்த கோயில் வரும். இதுவும் பாருங்க இந்த பிக்கு மேல தங்கி இருக்கிற மடங்கள். உள்ளுக்கு உண்மையில இந்த மண்ணுகளா களிமண்ணாலே ஒரு நேச்சுரலா தான் இதெல்லாம் முழுக்க செய்திருக்கணும். இதுல சில இடங்கள்ல வீடியோ எடுக்கிறது கூட தடையுண்டு நினைக்கிறேன். ஆனா நான் சில இடங்கள்ல வீடியோவ எடுக்கிற இடங்கள்ல வீடியோவ நிப்பாட்டி போட்டு தான் போனாங்க. இப்படியே போனோம்னு சொன்னா, அந்த கோயில் பிரதேசம் தெரியும். இங்க பாருங்க எல்லா இடத்துலயும் அந்த காட்டின் எல்லா உள்பகுதியிலயும் வந்து அந்த சின்ன சின்ன பான் சாலைகள் அனு கட்டி வச்சிருக்கணும். அது வந்து கிட்டத்தட்ட தியான மண்டபங்கள் மாரி கட்டியிருக்கணும். இது இப்படியே நாங்கள் மேலே போனோம்னு சொன்னா, இதுதான் அந்த மலையின் உச்சி பகுதி. இதிலே அந்த கோயிலுக்கு நாங்கள் அந்த புத்த கோயிலுக்கு கொண்டு போய் அர்ச்சனைகள் செய்யக்கூடிய மாதிரி இந்த அந்த பூசை சாமான்கள் அங்கே இருக்குது. இந்த சாம்பிராணி மற்றது அதில் டிக்கெட்டும் எடுக்கலாம். எடுத்து அந்த கோயிலின் புனர் நிர்மாணத்துக்குன்னு சொல்லி டிக்கெட்டுகள் வைக்கணும். இந்த இடம் உண்மையில தமிழ் பேசுற மக்கள் செறிஞ்சு வாழ்ற இடம். இங்க பாருங்க இந்த மணல் வந்து அரிசி மாதிரி இருக்குது. இதால தான் இந்த இடத்தை அரிசி மலை என்று சொல்றது. ஏனென்றா இது வந்து ஒரு பக்கம் கடல், மற்ற பக்கம் ஒரு மலை. ஒரு அழகான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியான ஒரு இடம் தான். ஆனா அதுல வந்து இந்த பௌத்த கோயில கட்டியிருக்கணும். இப்படியே நாங்கள் அந்த பௌத்த கோயிலால கீழ இறங்கி போனோம்னு சொன்னா, அந்த அழகான கடற்கரைய பார்க்கலாம். இது அந்த அரிசி மலையின் கீழ்ப்பக்கம். கீழ்ப்பக்கத்த பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பாறைகளா தான் இருக்குது. பாறைகளுக்கு கீழ அந்த அரிசி இந்த ஷேப்பில உள்ள மணல். இப்படி மணல் பொதுவா கடற்கரைகள்ல மற்ற இடங்கள்ல காண்ற இல்ல. இது திருவோணமலையில இந்த பிரதேசத்தில இது இப்படி காணப்படுறதால இந்த இடத்த வந்து அரிசி மலை என்று சொல்றது. உண்மையிலே அந்த மணல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு அரிசிய வந்து நாங்க நிலத்தில கொட்டி விட்டா எப்படி இருக்குமோ, அப்படித்தான் இருக்கு. கீழ இந்த அழகான பாறைகள். உண்மையில ஒரு வீடியோவ ஷூட் பண்றதுக்கு, அல்லது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த இடம் ஒரு சூப்பரான இடம். ஏனென்டா, அந்த இயற்கையாவே சூரிய ஒளி இந்த இடத்துல பட்டு, அந்த வீடியோவே அல்லது ஃபோட்டோவ நாங்க எடுத்தோம்னு சொன்னா, ஒரு நல்ல கிளாரிட்டியா இருக்கும். இப்ப நான் கீழ இருந்தேன். அந்த கடற்கரையிலிருந்து மேலே அந்த மலையின் உச்சியில உள்ள கோயில தான் வீடியோ எடுத்தேன் நான். அதே நேரம் அங்கால இங்க பாருங்க, அந்த மணல் எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த இடத்தின் அந்த ஒரு சிறப்பே வந்து
இந்த மணல் தான். இந்த மணல் வந்து இலங்கையின் ஏனைய கடல் கரைகள்ல இப்படி இல்ல. இது திருவோணமலையில இந்த அரிசி மலைய சுத்தி தான் இப்படி இருக்குது. அங்கால பாருங்க அந்த மலைய மூடி சில அந்த இதுகள் அந்த பாருங்க அந்த எப்படி இருக்குன்னு சொல்லி சரியான ஒரு வடிவான இடம். அந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த மலைய மூடி மரங்கள் ஒரே பச்சையா இருக்குது. அந்த பக்கங்கள் பூவிலாண்டு நினைக்கிறேன். அது முழுக்க முழுக்க அந்த பௌத்த விகாரிகளாலே ஆக்கிரமிக்கப்பட்டது.